ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ பெண் பிள்ளைகள் பாதுகாப்புனை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது பெண் பிள்ளைகளை நாம் பெற்றோம்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படின்ட்டு நாம் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அவங்க எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எப்போ பள்ளிக்கூடம் முடித்து வீட்டுக்கு வர்றாங்க, யார் யார் கூட பழக்க வழக்கம் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் கவனிக்கணும், சரிங்களா? சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது, திரும்ப வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னு இருப்பாங்க. ஒழுங்காக தான் போகுது, ஒழுங்காக தான் வீட்டுக்கு வருது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்னென்ன வேலை பண்ணுதுன்னு அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம் ஒரு டைமிங்காக இருக்கும், ஆனால் அது வீட்டை விட்டு கிளம்புறது ஒரு டைமிங்காக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், போயிட்டு இங்கேருந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்கிட்டு திரும்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்க நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட பிள்ளை நல்ல வழக்கத்துக்கு இருக்கும். ஆனால் அதே ஒரு மாதிரி, அதாவது எப்படின்னா பசங்க கூட பேசுறது பழகிறது இந்த மாதிரி உள்ள, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இப்போ நானே இப்போ கண்ணுபட பார்த்துருக்கேன், சரிங்களா? பார்த்தா ஒரு 10th படிக்கிற பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தா பசங்களை பார்த்து சிரிக்கிறதுன்னா, அடுத்து லவ் லெட்ரு கொடுக்குறதுன்னா, அடுத்து ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறதுன்னா, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, பஸ்ஸுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணி நம்மளை உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. அதை அந்த அம்மா அப்பா படுற கஷ்டத்தை அந்த பெண் பிள்ளைகள் யாருமே நினைக்கிறது இல்லை. ஏதோ அனுப்பிச்சி விட்றாங்கப்பா, ஏதோ நம்ம ஜாலியாக இருக்கோமா, பொழுது போகுதா அப்படின்னு தான் இப்போ இருக்க பெண் பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் எங்கே போகிறாங்க, யார் கூட வர்றாங்க, வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, அடுத்து அந்த உங்கள் பிள்ளையோட ஃப்ரெண்டெல்லாம் எப்படி, அதோட பழக்க வழக்கம் எப்படி, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளை நல்லா தான் இருக்கும், ஆனால் கூட இருக்க பிள்ளை அது நல்ல பிள்ளையா இல்லை கெட்ட பிள்ளையாங்கிறது தெரியாது, சரிங்களா? அப்போ நம்ம பிள்ளைய நாம் தான் கவனிக்கணும். இப்போ உங்கள் பிள்ளை உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தாலும் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அந்த பிள்ளையோட வீட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும், உங்கள் பொண்ணு வந்துருச்சா, எங்கள் பொண்ணு இன்னும் வரல, உங்கள் பொண்ணு வந்துருச்சான்னு கேட்கணும். கேட்டுட்டு குழந்தைய தேடுறதுக்கு ஆரம்பிக்கணும். மெயினாக உங்கள் குழந்த அரசு பள்ளியில் படித்தாலும் சரி, தனியார் பள்ளியில் படித்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்க உங்கள் பிள்ளையோட ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர் அல்லது சார் இல்லைனா ஹெட்மாஸ்டரோட நம்பரு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சி விட்டால் மட்டும் பத்தாது. பொம்பளை பிள்ளைங்கள மெயினாக கவனிக்கணும், சரிங்களா? நம்ம வேலைக்கு போயிட்டோம், வேலைக்கு போனால் என்னால் பிள்ளைய கவனிக்க முடியல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு போனீங்களானோ இடையில ஒரு டீ டைமு இல்லை ஒரு சாப்பாடு டைம் வரும். அப்போ என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கணும், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு பிள்ளைங்கள கேட்கணும், சரிங்களா? அடுத்து ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ எப்படி ஒரு செயற்கை இது மாதிரி தான் படிக்க போகிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, சரக்கு அடிச்சுட்டு
வந்துட்டு அது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அது மாதிரிக்கெல்லாம் வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அடாவடியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய இருக்கிறாங்க. அதனால் நம்ம வேலைக்கு போனோம் வந்தோன்னு இருக்காமல் நம்ம பிள்ளைங்கள உள்ளூரில் படித்தாலும் சரி, வெளியூரில் படித்தாலும் சரி, எங்கே போகுது, எங்கே வருது, யார் கூட பழக்க வழக்கம் வச்சுக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிள்ளைக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை நாம் பழகி கொடுக்கணும். நிறைய யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நாம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது மெயினாக அது வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு மெயினாக இந்த மற்ற மாதிரி பசங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு அலைஞ்சோம்னா என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி விஷயங்களில் பசங்க கூட எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு மெயினாக சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? தேவையில்லாமல் ஆண் பிள்ளைங்க கூட பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடாது, தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாதுன்னு மெயினாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அதுவும் பாருங்கள், அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த பஸ்ஸுலலாம் நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் போவையிலையும் வரையிலும் அந்த பிள்ளைங்க இல்லை படிக்க போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் உனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, உனக்கு என்ன, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளனா பாட சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு எல்லாம் பேசுவாங்கன்னு போயிடும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது அதெல்லாம் பேசுறது இல்லை. நான் என் காது பட நிறைய கேட்டிருக்கேன். அவன் என்னை பார்த்தாண்டி, அவன் என்னை பார்த்து சிரிச்சாண்டி, அவன் எனக்கு லெட்ரு கொடுத்தாண்டி, எனக்கு பூ வாங்கிட்டு வராண்டி, எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாண்டி, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்களோ இருக்குதுங்களோ தவிர இது வரைக்கும் என் காது பட இந்த படிப்பு சம்மந்தமான விஷயம் பேசி எந்த பிள்ளைங்களையும் நான் என் காது பட கேட்கல. சரிங்களா? அதனால் ஒரு பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கண்டித்து வைக்கணும். சரிங்களா? யார் கூட அது மெயினாக இந்த மொபைல்லாம் தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. சரிங்களா? எந்த காரணத்துக்காகவும் மொபைல் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுவா ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணோம்னா கூட யாரும் அக்கம் பக்கத்தில் யாரும் மொபைல் வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வந்துட்டு நோட்லேயோ இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஒரு ஆத்திர அவசரம்னா அவங்க மொபைலை வாங்கி ஒரு எமர்ஜென்சினா ஃபோன் பண்ண சொல்லுங்கள். மெயினாக ஃபோன்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாத நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதையும் மெயினாக சொல்லிடணும். ஏன்னா ஃபோனுனால தான் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. சரிங்களா? அதனால் பெண் பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல பழக்க வழக்கத்தோட நல்லா இப்போ இருக்க காலகட்டத்தில் உலக நடப்பெல்லாம் நான் சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். என்னென்ன யார் கூட சேர்ந்தா எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு முதல்ல நாம் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அதாவது சின்ன வயசுல இருந்தே பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாதான் அது பெருசானாலும் அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. ரெண்டாவது, நம்ம வீட்டில் நாம் படுற கஷ்டத்தை சொல்லணும். நாம் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி எவ்வளோ கல் தூக்கி மண் தூக்கி களை வெட்டி அந்த ஒரு வேலைக்கு போனோம்னா நம்மளோட கஷ்டம்னு இருக்கும்ல, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி தான் நான் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் உங்களை படிக்க வைக்கிறேன். வீட்டு கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா அப்பா நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ நாம் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கும். நீங்கள் படிக்க எனக்கு என்னாட்டு பிள்ளைங்க படிக்க போனால் சரி போகுது வருதுன்னெலாம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்க கஷ்ட நஷ்டங்களெல்லாம் சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். உலகத்தில் நடக்கிறதையும் பிள்ளைங்களுக்கு, அது பெண் பிள்ளைகளுக்கு மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு உலக நடப்பை நல்லா சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? பெண் பிள்ளைங்க தேவையில்லாத பசங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மெயினாக சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தை, அது உங்கள் பெண் குழந்தை ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அதனால் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்னோடய வீடியோக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.